நாட்டியம் என்றால் இது உள்ளவா நாட்டியம் பிரமாதமாக ஆடிவிட்டாய், அற்புதமாக உன் கலையை காட்டிவிட்டாய், எல்லோருக்கும் அருமையாக இருந்தது. ஆனா பாட்டு மட்டும் தான் கொஞ்சம் நீளமா இருந்தது. நீளமா போயிடுச்சா? ஆமா, எழுதினோட எக்ஸ்ட்ரா 2 பீஸ் போட்டுக்கிறேன். எல்லாமே யாருக்காக? எல்லாம் உனக்காகத்தான். எனக்காக 2 பீஸ் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். எக்ஸ்ட்ராவே? அப்படியா? இது மட்டும் கிடையாது, உனக்காக எல்லாமே எக்ஸ்ட்ராவே போடுறேன். பரவாயில்ல, இருட்டான். ஏடிஎம் துட்டுக்கிட்டே போ. பொருள் எனக்கு தேவையில்லை, பணத்து மேல எனக்கு ஆசையே கிடையாது. வேற என்ன? எனக்கு கேக்குறத மட்டும் ஒண்ணு கொடுத்தா போதும். இது ஒண்ணு தான் குடுத்து நான் என்ன பண்றேன்? ஏன் இல்ல உங்ககிட்ட அதான் சொன்ன ஒண்ணு இல்லனா கூட பரவாயில்ல, எங்கயாவது தேடி புடிச்சாவது எடுத்து வந்து கொடுத்து. தேடி புடிச்சா நீ தேடி எடுத்து அண்ணா, எனக்கு ஒண்ணு மட்டும் சொன்னல, சொல்லு. அது என்ன தெரியுமா? ஒரே ஒரு ஐஸ்கிரீம். ஐயா வேணா, பாது பொண்ணு தொண்டை வேற என்ன கேளு. சரி, இல்லனா லாலிபாப்னா வாங்கி என்னவா? சரி, வேற என்ன கேக்குறது? சரி, குச்சி ஐஸ்னா வாங்கி கொடுங்க. ஒருகால வந்து சப்பத்தே காட்டல, கலாப்பலாம் நடி. ஒரு கம்பர் கட்ட ஒரு கலங்க வந்து அப்படி கேளு. அண்ணா, இது வரைக்கும் வாய்னால நான் சாப்பிட்டேன். நான் அதெல்லாம் தர ஆள் நான் கிடையாது. அதனால தான் கேட்டேன். ஒரு கம்பர் கட்ட கலங்க வந்து கேளு. சரி, இல்ல எல்லோ 2 ரூபாய் கூட. எல்லோ ஒன்று தானே. என் பேக்ல வாங்கி வச்சு ஒரு வாராச்சு போய் எடுத்துக்கோ. ஒரு வாரமா? ஆமா. இந்நேரம் அந்த ஜிப்பி லாக் ஆயிட்டு இருக்குமே. ஏன் மேலங்க ஆதிகளை ஓபன் ஆகும்? போ. அப்படியே ஓபன் ஆகலனா என்ன தாடி ஆதிகளை போடியா? அப்படியே ஓபன் ஆகலனா நீ கால் போய் நாமதே வந்து போடியாப்பா. அதுனால பார்த்தா போறாங்க. ஆமா, இந்த பெண்ணுக்கு முன்ன ஒரு பெண்ணா இருக்குல்ல. ஆமா, அந்த பெண்ணார் போது என்ன கொட்டு நீ பாத்தீங்கன்னா இந்த ஆன்ஸ் போடாத. ஆன்ஸ் போட்டா கேன்சர் வரும். அது உள்ளதான் ஒரு வெளியூரா தெரியுமோ? சரி, என்னங்க நீ பார்த்தல அந்த பழக்கமே ஐயோ பொண்ணுங்க வீட்டுக்கு ஒரு ஆன்ஸ் யூஸ் பண்ணணும். இல்லை என்றால் 3 வருஷம் ஜெயிலு குண்டா தரமா கும்முற போடும். எப்போ அந்த சட்டம்? எனக்கு இப்பதான் போன் வச்சு வடியால் டிவில காட்ட போறாங்க. ஆன்ஸ் போட தெரியாது, ஆன்ஸ் போட கத்துங்க, உடலுக்கு நல்லது. முதல் பாடம், கடைக்கு போக வேண்டும், ஆன்ஸ் பாய்ட்டு வாங்க வேண்டும், அது உடலை கிள்ள வேண்டும், கீ கொட்டிக்குமே உள்ளங்கையில் கொஞ்சம் கொட்ட வேண்டும், மீதி மடித்து பாக்கெட் சோறு வேண்டும். பாக்கெட்ல இன்னும் 2 வேலை வரணும்பா. இப்பதான் முக்கியமானது. இந்த கட்ட வேலை எதுவும் உள்ளங்கையில் வச்சு நன்றா கசக்க வேண்டும். சூட்டு வர்ற கசக்க வேண்டும். கசக்கி விட்டு சின்னதா கோலி உண்டா விட்டுக்கொள்ள வேண்டும். விட்டு வந்து கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த கை காரணம் ஐயோ வாசனை வேச்சா போடுமே துணி துவைத்துக்கொள்ள வேண்டும். துணியில தொடச்சா அப்பதான் பக்கத்துல உட்காந்துக்கணும், வாசனை கமகமான்னு போயிடும். இந்த கையால் உதறி இழுக்க வேண்டும், வீட்டு உள்ள சொல்ல வேண்டும். அங்கதான் சொல்லணுமா? ஓசன் எங்கன்னா சரிமாப்பா சொல்லிட்டு 10 நிமிடம் நல்லா காய் விடுங்க. 10 நிமிடம் நல்லா காய் விடுங்க. காய்ஞ்ச பிறகு வாயில் வச்ச கொயகொயா 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 என்றோம். அப்போது மூக்கில் சிறிது நாட்டம். அப்போது இந்த ஆள் காட்டு விரல் எடுத்து வந்து உள்ள விட்டு நோண்டி கலரி வெளியே எடுக்க விடும். இது சில நுழை என்பார்கள். இதுதான் தமிழ்நாட்டு கலை கலை கலை. நோண்டி எடுத்து விட்டு 1 2 ஒட்டு கொண்டு எதுக்கு யாரு இருக்கிறாங்கன்னு கவலைப்படாது. தண்ணி விட்டாங்க ஆகல போய் பூந்து உள்ள போய் பார்த்து தண்ணி மொண்டு வாய் கொப்பட்டு வர வேண்டும். அந்த தண்ணி வேற யாருக்கு? எவனா குடிச்சா ஒரு குடியால போச்சு நமக்கு நான் வச்சேன். இன்னொன்னு இருக்குது ஓடி வாமா. அப்பா அம்மா டான்ஸ் ப்ரோகிராம் கட்டு நீ போ. நீ தேவையில்ல போமா. நான் பார்க்காத இருட்டில் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டான். இப்போ பார்த்தா கைத்துல தாலிக்குது. நீ வந்து ஆட்டு போடு, எவனா வந்து கை வைப்பான். அப்புறம் உங்க வீட்டுக்காரன் சண்டைக்கு வருவான். அவங்க 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. அப்புறம் உங்க வீட்டுக்காரன் 10 பேர் இட்டு வருவான். இவங்க 10 பேர் அடிச்சுக்கின்னு ஆஸ்பத்திரி போய் படிப்பீங்க. அப்புறம் ஆஸ்பத்திரி செலவு, அப்புறம் கேஸு, அதுக்கப்புறம் வாய்தான்னு கம்பெனிக்காரன் அழிஞ்சு காட்டணும். என்ன கோய்ப்பு நீ போ. எங்க எங்க வீட்டுக்காரல திட்ட மாட்டாருப்பா. திட்ட மாட்டாரா? ஏன் சுத்தி சோள விட்டு போட்டானா? தந்தி அடிச்சு விட்டானா? அவனால அடிக்கிறாங்களா? அவனால அடிக்கிறாங்களா? சரி பரவாயில்ல இருக்கட்டும். இலவசம் வந்துக்கிறாரு. பாடல் அம்மா திரும்ப வெளிக்காட்டு. கமான்.
சும்மா துண்ண வேண்டிட்டு அட பாவி துணி தூக்குறது எப்படி நியாயம் இதெல்லாம் துணி தூக்குறது சரி துணி தூக்கத்துல ஃபேமஸ் பண்ணுது ஏந்திரி அம்மா ஏங்க என்ன அழைத்த காரணம் என்னங்க பத்தும் தூங்க தாங்க என்னங்க பனிதார் போயிட்டு ரொம்ப தூங்க ஐயோ சொட்டு போட்டு வந்திருக்கிறாரு ஆமா வெளிய போட்டு அது நல்லதான் இலவசம் வந்துக்கிறாரு ஆமா ஆடல் பாடல் அம்மா திறமை வெளி காட்டணும் நான் ஆடுனே தருவீங்க நீ என்ன கடனை வாங்கி தரணும் ஆத்தி கேளு சரிங்க சரி பெல்லுதான் நல்லா ஆச்சு அப்படிதான் சொல்லாதீங்க கேட்டுச்சு எனக்கு பல்லுதான் அழகு பொண்ணு நாளைக்கு வர சொல்லி ஓட்டாண்டு ஏன் என்னதுன்னு கேட்டேன் ஏதோ உதவி செய்யணுமா இல்ல தேங்காய் திருவு மிஷின் ரிப்பேர் ஆகணும் அப்படியா இப்போ பொண்ணை சேர்ல உட்கார வச்சு ஆய் தட்டு சொந்தி எடுத்துக்குவாங்க ஐயோ இருட்டு ஏடிஎம் துட்டுக்கு எடுத்து போ எனக்கு பல்லு தாண்டா அழகு அதனால தான் சொன்னேன் நான் ஏடிஎம் எப்படிங்க எடுக்கணும் கார்டு சொல்லி எடுக்கணும் எனக்கு சொருவு தெரியாது நான் வந்து கத்தாரம் போ உன்னை தான் சூஸ் பண்ணிருக்கேன் அப்படியா இந்த வருஷம் ஃபுல்லா நீ தான் சரி வரமோ போயிட்டு வரட்டுமா போ பாய் பாய் தான் போ பாபா ஆமா போயிட்டு வரேன் போடியா அம்மா இருக்கட்டும் போடியாப்பா வாங்க வாங்க ஐயா ஆட்டு போடு அம்மா நீங்க வேற அப்பப்போ நாட்டுப்புற கலை சிறப்பா ஆடும் அற்புதமா ஆடும்
அவ்வளவுதானே பிரமாதமா ஆடும் பல கலைகளை கை வச்சுக்குது கதைகளி குச்சிப்புடி வேலை பரதநாட்டியம் எது ஆட போறா தெரியல எத்தனை குச்சி பூச்சின்னு ஆட போறா பாரு ஓடி வாமோ